நான் கம்ப்யூட்டர் காய் இந்த itwit.com சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொசிலா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, மொசிலா இன்ஸ்டாலர் ஃபைல் இல்லை, ஸோ என்னால் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை, அப்படி இது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணாமையே மொசிலாவை ரீஸ்டோர் பண்ணுறது, அதில் இருக்க ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ மொசிலாவை முதல்ல ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணோன்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ன யூசர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியணும். அதுக்கிட்ட ரனில் போயிட்டு கமெண்ட் போய்க்கிங்க சரிங்களா. போயிட்டு எக்கா யூசர் நேம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி எக்கோ கொடுத்துட்டு பர்சன்டேஜ் யூசர் நேம் டைப் பண்ணிட்டு பர்சன்டேஜில் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் தட்டினீங்கன்னா இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர்னு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் யூசர் நேம். நீங்கள் எந்த யூசரில் கரண்ட்டாக லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும். எதுக்கு நம்ம இதுக்கு வந்தோம், மொசிலா விட்டுட்டு இதுக்கு தாவணும் அப்படின்னம்னா, நம்ம மொசிலா ஒவ்வொரு ஃபைலும் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இன்ஸ்டால் ஆகி நார்மலாக இருக்கிறதான் இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு மொசிலாவோட கான்ஃபிகரேஷனும் அதோட செட்டிங்ஸும் உங்கள் யூசரில் அப்ளிகேஷன் டேட்டாக்குள்ளே தான் சேவ் ஆகும். அது எங்கே சேவ் ஆகுது, எப்படி சேவ் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம் சரிங்களா. ஸோ மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டு லோக்கல் டிஸ்க் சி ஓப்பன் பண்ணிக்கிங்க சரிங்களா. ஓப்பன் பண்ணிட்டு டூல்ஸ் போய்க்கிங்க, ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ், அதில் வியூ கொஞ்சம் இறக்கி விட்டு இந்த ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குல்ல, இதில் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் கொடுத்துருங்க. கீழே இருக்கிற டிக்கு இன்னொரு டிக்கு எஸ் கொடுத்துட்டு இந்த ரெண்டும் அன்மார்க் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் தெரியும் சரிங்களா. ஹிடன் ஃபைல்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டாக்குமெண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம யூசர் அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ளே வந்துட்டு இங்கே அப்ளிகேஷன் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் டேட்டா ஹிடனில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு இந்த மொசிலா இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஒரு ஷிஃப்ட்டையே பிடிச்சிட்டு ஒரு டெலீட்டை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டா டெலீட் ஆகலை. ஏன்னா மற்ற ப்ரோக்ராம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லுது. அப்போ நம்ம அப்படியே ரைட்டாக டாஸ்க் மேனேஜருக்கு ப்ராசஸில் மொசிலா ஏதாவது ரன் ஆகுதா அப்படின்னு பார்த்தா பாருங்கள், ஃபயர்ஃபாக்ஸ் ரன் ஆகுது. பேக்ரவுண்டில் கூட ஒவ்வொரு சமயம் உங்கள் ப்ரௌசர் ரன் ஆகலாம். அப்படியே என் ப்ராசஸ் ட்ரீ கொடுத்து இங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டு எஸ் பண்ணுன்னா ஃபயர்ஃபாக்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சா. இப்போ டாஸ்க் மேனேஜர் க்ளோஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு டெலீட்டு கொடுத்து ஒரு எஸ்ஸை போட்டோம்னா டெலீட் ஆகிடும். அவ்வளோதான். மறுபடியும் அதே மாதிரி டூல்ஸுக்கு ஃபோல்டர் ஆப்ஷனுக்கு வீவ்ஸில் நான் இங்கே என்ன பண்ண மறந்துடுச்சு அப்படின்னா, எந்த சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் ரீஸ்டோர் டிஃபால்ட் கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் இதாகிடும். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்கும் சரிங்களா. அப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட்டில் போயிட்டு மொசிலா இன்டர்நெட் இருக்குது, இல்லைன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு மொசிலா இன்ஸ்டால் பண்ணோன்னே எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே ஏதோ செக்யூரிட்டி அலர்ட் வருது இல்லைங்க, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வரும். நான் எதுவும் இம்போர்ட் பண்ண தேவையில்லைன்னு கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா மொசிலா புத்தம்புது மொசிலா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. இன்ஸ்டால் பண்ணும்போது மொசிலாவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும். செட்டிங்ஸ் எல்லாம் ரீஸ்டோர் ஆகி புத்தம்புது மொசிலா ஓப்பன் ஆகிடும். ஸோ இவ்வளோ தாங்க. மொசிலா அன்இன்ஸ்டால் பண்ண தேவையே இல்லை, ஈஸியாக ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் டூல் பார் நிறையா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, கண்டது பண்ணிட்டீங்க, இல்லை ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ண முடியல அப்படின்னா இது ஒரு ஈஸி வே பண்ணிட்டீங்கன்னா மொசிலா உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிடும். ரீஸ்டோர் ஆகிடுச்சுனாவே ப்ரௌசர் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. இன்ஸ்டாலர் ஃபைல் இருந்ததுன்னா ஒரு தடவை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சி கிளீனர் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. தேங்க்ஸ் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.